மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது அன்பு மக்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் சிவபதி அவர்களுக்கும் கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் இப்பகுதியினுடைய கிளை பொறுப்பாளர்களுக்கும் மே 5க்கு பிறகு இந்த லால்குடி பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அக்கா லீமா ரோஸ் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி துவங்குறோம். ஒவ்வொரு வாட்டியும் தேர்தல் வருது, நம்மளும் போய் ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சோம். 4 முறை ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாரு. 4 முறை வெற்றி பெற்று வந்த போதும் கூட இந்த தொகுதியினுடைய நானே இப்ப ஒரு 3 கிராமம் கிட்டத்தட்ட பார்த்துட்டு வரோம். எந்த அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு கிராமங்களா தான் இது இருக்குது. இங்க படித்த பிள்ளைகள் இருக்கிறோம், குறிப்பா பெண்கள் நிறைய பேர் இருக்கிறோம். உள்ளூர் அளவில் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கவோ அல்லது இங்க இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்களை ஊக்குவிச்சு அதன் மூலமாக வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு நலத்திட்டங்களை உங்களுக்கு முன் வச்சிருக்கு. நான் பார்த்த வகையில ஏன்னு சொல்றீங்கன்னா, நான் கூட முதல்ல இலவசங்களை எல்லாம் நினைச்சு என்னப்பா வெறும் இலவசமா கொடுக்குறீங்க அப்படின்னு நினைப்பேன். ஆனா இன்றைக்கு அதனுடைய புரிதல் என்னவா இருக்குன்னா, ஐயா எடப்பாடியார் அவர்கள் கழக ஆட்சி அமைந்த உடனே முதல் வேலையாக பெண்களுக்கு, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தொடக்க தொழில் செய்வதற்காக ஒரு சின்ன வேலை செய்யலாம், ஒரு தையல் மிஷின் வாங்கி தச்சு கொடுக்கலாம், இல்ல ஒரு மெழுகுவர்த்தி தயார் பண்ணலாம், சின்ன சின்ன தொழிற்சாலை ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட தொழிலை செய்வதற்கு தொடக்க தொகையாக 10,000 ரூபாயை ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்குவோம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி முதியோர் ஓய்வூதிய தொகை, இந்த திமுக கட்சிக்காரங்களுக்கு வந்த கேடு, அதுல கைய வச்சு ஆண் பிள்ளை இருந்தா கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. நிறைய பேருக்கு கட் பண்ணியே விட்டுட்டாங்க. அதெல்லாம் இல்லாம ஓய்வூதிய பென்ஷன் வாங்கக்கூடிய 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் மாசம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று ஐயா எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே போன்று பெண்களுக்கு பேருந்துல இலவசம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க, நீங்க எல்லாம் எதுல போறீங்க, ஓசி பஸ்ல போறீங்கன்னு சொல்லி கேட்டார் மரியாதைக்குரிய அமைச்சர் பொன்முடி அவர்கள், முன்னாள் அமைச்சர். ஆனா அது போன்று இழி சொல்லாம் இல்லாம நம்மளுடைய தார்மீக உரிமை என்று பெண்களுக்கு எப்படி பேருந்து இலவசமோ அதே போன்று ஆண்களுக்கும் இலவசம் என்ற பெரும் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று பெண்களுக்கான தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 கேள்வி கேட்டாங்க. அதுல தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாய். அப்படி எல்லாம் இல்லாம அனைத்து பெண்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற பேரறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கு. விலைவாசி உயர்வை எல்லாம் கவனத்தில் கொண்டு ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர்கள் இலவசம் என்ற பேரறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கு. கனவு இல்லம், அம்மா கனவு இல்லம் என்கிற அடிப்படையில் வீடு இல்லாத ஒரு அத்துணை பேருக்கும் முறையான காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். என்கிட்ட இடமே இல்லைங்க, எங்க இருந்துங்க வீடு கட்டுறது அப்படின்னா நிலம் வாங்கி தந்து வீடு கட்டி கொடுக்கப்படும் என்ற திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. யாருக்கெல்லாம் இத்தனை ஆண்டு காலத்தில் பட்டா இல்லையோ, நிரந்தர குடியுரிமை பட்டா முதல் கட்டமாக அக்கா ஆட்சிக்கு வந்து பொறுப்பேற்ற 100 நாளுக்குள்ளேயே முதல் கட்டமாக நிரந்தர குடியுரிமை பட்டா வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கப்படும். நீங்க நினைக்கலாம் ஏற்கனவே ஜெயிச்சவங்க எல்லாம் சொல்லிட்டு தான் போனாங்க, ஒன்னும் செய்யலையே அப்படின்னு. ஆனா இன்றைக்கு லால்குடி சட்டமன்ற தொகுதியை நான் தத்தெடுத்து என் சொந்த செலவிலே பல மாற்றங்களை உருவாக்குவேன் என்று முன்வந்திருக்கிறார் ஒரு பெண்மகள். நம்மளுடைய பிரச்சனை புரிந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கிட்டத்தட்ட அவங்க 5 தேர்தலாக பங்கு பெற்று இருக்கிறாங்க. தேர்தல் களத்தில் நின்றுக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினரா நின்று வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோடு வர்றாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் வேலை வாய்ப்பை உறுதி செய்வேன், எதுவுமே பண்ண முடியலப்பா, ஏன் கம்பெனில இளைஞர்களுக்கு வேலை தரேன்றாங்க. இதையும் தாண்டி இங்க இருக்கக்கூடிய மக்கள், இன்னைக்கு புதியவர்கள் நிறைய பேர் அரசியலுக்கு வர்றாங்க. வரட்டும், வேண்டாம் சொல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி புதியவர்கள் வரட்டும். ஆனா அரசியலை கற்றுக்கொண்டு வரட்டும். காவிரி நதிநீர் பிரச்சனை என்னன்னு தெரியட்டும், கச்சத்தீவு பிரச்சனை என்னன்னு தெரியட்டும், விவசாய பெருங்குடி மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிந்து கொண்டு அதுக்கு பிறகு அரசியல் செய்ய வரும்போது நம்ம வாக்கு செலுத்தலாம். வேட்புமனுவே சரியா பில்ல பண்ண தெரியாதவருக்கு ஓட்ட போட்டு நம்ம என்ன செய்ய போறோம் என்பதை புரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்க. குறிப்பா சொல்றேன், பெண்கள் இங்க நிறைய பேர் இருக்கீங்க. யாராவது சென்ற ஆண்டுல ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய்யை சொன்னார். ஒரு பொய்யில சொல்றதெல்லாம் பொய் தான், இருந்தாலும் அதுல ஹைலைட்டா ஒன்னு சொன்னார். நாங்க விவசாய கடன் தள்ளுபடினாரு. கொஞ்சம் நெருங்கி போய் பார்த்தோம், என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாய நகை கடன் தள்ளுபடினாரு. அதையும் கிட்ட கொஞ்சம் நெருங்கி போய் பார்த்தோம், கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கியிருந்தா தான் தள்ளுபடினாங்க. எங்களுக்கு எல்லாம் கூட்டுறவு வங்கியில 10 ஏக்கர் நிலம் 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு, அதுவும் திமுக ஒன்றிய செயலாளர் மனைவி மகள் அவங்க வீட்டு வாரிசு கட்சி கிளை பொறுப்பாளர்களுக்கு அங்க கூட்டுறவுல லோன் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே கொடுத்துட்டு வந்த உடனே எடுத்து இலவசம் சொல்லிட்டாங்க. யாராவது இங்க அந்த பயிர்க்கடன் நகைக்கடன் தள்ளுபடியில நான் பயனாளி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அப்ப இவ்வளவு விவசாயிகள் இருக்கும் போது நமக்கு அந்த
வாய்ப்பு வழங்கலன்னா இது யாருக்கு தாங்க தள்ளுபடி பண்ணீங்க? ஆனால் 12,000 கோடியை ஆட்சி பொறுப்பேற்ற உடனே 12,000 கோடியை விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு. ஐயா எடப்பாடியார் அவர்கள், நீங்க நினைக்கலாம் எடப்பாடியார் அவர்கள் ஏதோ சாதாரணமா கடந்து வந்துட்டார். உண்மையில் சொல்ல போனால் ஒரு ஜனநாயக அமைப்போடு புறப்பட்டு வந்த ஒரு விவசாய பெருங்குடி மனிதன், நாத்து நட்டு களபறிச்சு கழனி பாய்ச்சி அறுவடை செஞ்ச ஒரு விவசாயி நாட்டையே ஆள முடியும் என்று காட்டியவர் எடப்பாடியார் அவர்கள். உண்மையில் சொல்ல போனா இன்னைக்கு பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இன்னைக்கு உள்ளாட்சி அரசாங்கத்துல பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை தந்து பெண்களுக்கும் அதிகாரம் தேவை, உள்ளாட்சி நிர்வாகத்தில் அதிகாரம் தேவை. நீ வார்டு மெம்பரா வா, நீ பஞ்சாயத்து தலைவரா வா, நீ ஒன்றிய செயலாளரா வா, ஒன்றிய கவுன்சிலரா வா, நீ மாவட்ட கவுன்சிலரா வா என்று ஒரு மாபெரும் தத்துவத்தை தாங்கி நின்று 50 விழுக்காடு பெண்களுக்கு உள்ளாட்சி நிர்வாகத்தில் கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு இடஒதுக்கீடு பத்தி எல்லாரும் பேசுறாங்க. கிட்டத்தட்ட 29 விழுக்காடா இருந்தது. முதல்ல பிசி எம்பிசி ஒன்னா இருந்தாங்க. அதுல 50 விழுக்காடா அதை முதல்ல மாத்தினாரு ஐயா எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பு 50 விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீடு போக கூடாதுன்னு சொன்ன பிறகும் கூட ஒரு பிரத்யேக சட்டத்தை பயன்படுத்தி அட்டவணை 9ல சேர்த்து 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர் மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனால்தான் நம்ம இன்னைக்கு வேலை வாய்ப்பு, கல்வி எல்லாத்திலையும் முன்னுரிமை நின்று படிக்கிறோம். ஒரு பெண்ணுங்கிற வலிமைப்படுத்தல் எப்படி தெரியுமா? இன்னைக்கு இந்த தொகுதியில ஒரு பெண் வேட்பாளர் போட்டியிடுறாங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக ஒரு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பெண் என்று பார்க்காம திமுக காரங்க அம்மா சேலையை பிடிச்சு இழுத்து தலைமுடி எல்லாம் பிச்சுட்டாங்க. வேற ஒரு பெண்ணா என்ன பண்ணிருப்பாங்க? அந்த இடத்தை விட்டு கலைஞ்சு போயிருப்பாங்க. இனிமே இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு கூனி கொய்யிருப்பாங்க. ஆனா ஒற்றை மனிதியாக எந்த இடத்தில் பெண் என்ற காரணத்துக்காக நான் அவமானப்படுத்தப்பட்டேனோ, எந்த இடத்தில் நான் அரசியல் ஆளுமை இல்லாமல் தகர்த்துக்கப்பட்டேனோ, அதே இடத்தில் வென்று முதலமைச்சராக தான் வருவேன் சொன்னாங்க, வந்து முடிச்சாங்க. அவ்வளவு வலிமையான தாயின் சின்னம் தான் இரட்டை இலை சின்னம். ஒரு மாபெரும் வெற்றி சின்னமாக மக்களில் இருந்து நான், மக்களுக்காக நான் என்ற தாரக மந்திரத்தோடு, உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தோடு வலம் வந்த புரட்சி தாயின் வழிகாட்டுதலோடு உங்கள் வீட்டு பிள்ளையாக மரியாதைக்குரிய அக்கா லீமா ரோஸ் அவர்கள் நிற்கிறாங்க. அனைத்து இளைஞர்களுக்கும் உடற்பயிற்சி மையங்கள், விளையாட்டு கூடங்கள் என்று பல்வேறு நலத்திட்டங்களை செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. முறையான குடிநீர் திட்டம், குறிப்பா பெண்கள் இருக்கீங்க, குழுவுல கடன் வாங்காத அளவிற்கு மானிய கடனோடு தொழில் வாய்ப்புகள் அமைத்து தரப்படும். படித்தவர்கள் படிக்காதவர்கள் என அனைவருக்கும் வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்கிற இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கு பாருங்க. அதை 150 நாளா உயர்த்திட்டோம்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதே 100 நாள் வேலை திட்டத்தை விரிவுபடுத்தி விவசாயத்திற்கும் பயன்படுத்தி கூடுதலான நேரம், கூடுதலான சம்பளம் என்று ஒரு மிக பெரும் தத்துவத்தை உங்கள் முன்னால் கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறாங்க. வாய்ப்பு கொடுங்க, வலிமை தாங்க. இந்த இடத்தில் 4 முறையா நின்று போயிருக்கிறார் எங்க அண்ணன் சவுந்தரபாண்டியா. இந்த முறை என்னன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. 4 முறை ஜெயிச்ச ஒருத்தர் அந்த கட்சி தூக்கி எறிஞ்சிருச்சு. நானே செய்தி கேள்விப்பட்டேன். அவரே மறைமுகமா எங்க அக்காவுக்கு தான் ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. சரிங்களா? அதனால என்னவாக இருந்தாலும் அண்ணனுடைய ஆதரவும் இருக்கட்டும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இளைஞர் பெருங்கூட்டம் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. வாக்கு என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் அதிகாரம். நீங்க எங்க படிக்கணும், உங்க பிள்ளைங்க எங்க படிக்கணும், நீங்க எந்த சாலையில நடக்கணும், நீங்க எந்த நிலையில வாழணும், நீங்க கடனோடு வாழணுமா கடன் இல்லாத வாழணுமா, அல்லது எந்த வீட்டுல குடியிருக்கணும், நீங்க செத்தா எந்த இடத்துல புதைக்கணும், எரிக்கணும், எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசியல். அதனால பார்த்து வாக்கு செலுத்துங்க. சரியானவர்கள் இந்த மண்ணுக்கு வந்து ஒரு மாபெரும் மாற்றத்தை தன் எண்ண கனவுகளோடு உங்கள் முன்னால் வந்து நிக்கிறாங்க. அவங்க நினைச்சிருந்தா இந்த தேர்தல் நிக்கணும்னு அவசியமே இல்ல. ஆனாலும் இந்த மக்கள் களத்துல நான் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கேன். எங்க அப்பா ஒரு ராணுவ வீரர். அவர் இந்த நாட்டுக்கு செய்த தொண்டை போல நானும் செய்யணும்னு ஒரு விவசாய பெருங்குடி மகளாகத்தான் இந்த மண்ணில் கால் பதிச்சிருக்காங்க. வாய்ப்பு கொடுங்க, வலிமை தாங்க. வெல்லட்டும் இரட்டை இலை. வருவாங்க ஒரு 4 நாள்ல ஓரணியில் தமிழ்நாடு அவங்க அணியே எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க இப்பதான். அதனால வருவாங்க. அவங்க எல்லாம் தூக்கி தூர எறிந்து விட்டு மாற்றத்தை வழிவகுக்கின்ற சின்னமான இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி வலிமை தாங்க. நன்றி, வணக்கம்.